உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். நாகை முதல் திருவள்ளூர் வரை கடற்கரைகளில் 9 முதல் 12 அடி உயரம் கொண்ட அலைகள் உருவாகும் என்று கடல் சீற்றம் தொடர்பாக தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ் முருகன், வணக்கம். தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது, அது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்து வரும் நிலையில பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாநில மத்திய அரசுகள் எடுத்து வருகிறது. குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரையில வடகிழக்கு பருவமழையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மழைநீர் வெளியேறுவதில் பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்கள்ல மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு மழைநீர் வெளியேறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தற்பொழுது இந்த வடகிழக்கு பருவமழையொட்டி வருகிற 30ஆம் தேதி இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருமாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில இந்த கால சூழலில் நாகைப்பட்டினத்திலிருந்து திருவள்ளூர் வரையிலான கடலோர மாவட்டங்கள்ல கடல் சீற்றமானது ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடல் சீற்றத்தை கணக்கில் கொண்டு அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கையில இந்த காலகட்டத்தில், அதாவது வருகிற 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நாகப்பட்டினம் முதல் திருவள்ளூர் வரையிலான அந்த கடலோர மாவட்டங்கள்ல கடலினுடைய சீற்றம் அதிகமாக காணப்படும். குறிப்பாக கடல் அலையினுடைய உயரம் 9 அடி முதல் 12 அடி வரை இருக்கும். எனவே இந்த பகுதிகளில் பொதுமக்கள் பயணிப்பதும் மீனவர்களுக்குமான எச்சரிக்கையுமாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் இந்த எச்சரிக்கையை தற்போது விடுத்துள்ளது. தொடர்ந்து பேரிடர் மீட்பு மேலாண்மை ஆணையமானது இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் சூழல அதற்கேற்ற எச்சரிக்கைகளை தொடர்ந்து விடுத்து வருகிறது. சமூக வலைதளங்களிலும் அதே போல அரசின் வாயிலாகவும் வெளியிட்டு வருகிறார்கள். தொடர்ந்து பொதுமக்கள் அதை கவனித்து அதற்கேற்றாற்போல் தங்களுடைய திட்டங்களை வகுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ் முருகன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.